الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وإن التقوى رأس الأمور أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير إنك على كل شيء قدير صدق الله العظيم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ்வை போற்றுகின்றேன், புகழுகின்றேன். அந்த அல்லாஹ்வுடைய உயர் பெயர்நாமம் கூறி இன்றைய குத்துபா என்னும் இந்த பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் என் உயிரில் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னாரின் அணிச்சோடுகளை அணுவளவு பிசகால தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. எங்கோ ஒரு நாள் இவ்வுலகம் அழிந்ததற்கு பின்னால் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கூலியாக கிடைக்கட்டுமா என்று துஆ செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானாக. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறு பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியே இருக்கின்ற போதும், உள்ளூரில் இருக்கின்ற போதும் வெளியூரில் இருக்கின்ற போதும், தனிமையில் இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும், இரவிலும் பகலிலும், ரகசியமாகவும் பரகசியமாகவும், அறிமுகம் மாணவருக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவருக்கு மத்தியிலும் செழிப்பாக சந்தோஷமாக இருக்கின்ற கட்டங்களிலும் சோர்வான சங்கடமான கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களும் அல்லாஹ் எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்து கொள்ளுமாறு முதலாவதாக எனக்கும் அப்பா அவர்களுக்கும் அல்லாஹ்வை கட்டளையிட்டு வைக்கிறேன். எனவே எல்லா சந்தர்ப்பங்களும் அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்து நாளைய மறுமை நாளே அல்லாஹ் என்னை முத்தகீனுடைய பட்டியலில் சேர்த்து மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை எனக்கு தந்திருக்கிறேன். அருள் புரிவானாக. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரர்களே, நாம் ஒரு முக்கியமான ஒரு தருணத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் பாராளுமன்ற தேர்தலை முடித்து வெற்றி பெறுகளை பார்த்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் தான் இந்த ஜும்மாவை நாம் அடைந்திருக்கிறோம். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரர்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, இந்த சந்தர்ப்பத்திலே நாம் நடந்து கொள்ளக்கூடிய முறை இஸ்லாம் எவ்வாறு வழிமாற்றி இருக்கிறது என்ற விடயத்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன்.
அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரிகளே, குத்துபாவுக்குள் நுழைவதற்கு முன்னதாக ஒரு குர்ஆனுடைய வசனத்தை சிந்தனைக்கு விருதாக உங்களுக்கு சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அல்லாஹ் தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஆமினூ. ஈமான் கொண்ட மக்களை அல்லாஹ் பார்த்து சொல்கிறான், ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே நீங்கள் மீண்டும் ஈமான் கொள்ளுங்க, ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொள்ளுங்க என்பதாக அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கிறான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமான் கொண்டவர்களை பார்த்து அல்லாஹ் மீண்டும் ஈமான் கொள்ள சொல்கிறான். எங்களுடைய ஈமான்ல பலவீனம் இருக்கிறது, எங்களுடைய ஈமான்ல நம்பிக்கை குறைவு இருக்கிறது. நாவால் பேசுகிறதை உள்ளம் ஏற்றுக்கொள்வதில்லை, நாவால் பேசுகிறது வாழ்க்கையிலே நடந்தால் தான் நம்பக்கூடிய தன்மையாக நானும் நீங்களும் மாறி இருக்கிறோம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த மூதாதையர்கள் சஹாபாக்களாக இருக்கலாம், அல்லது முன்னால் வாழ்ந்த தாபிஈன்களாக இருக்கலாம், சபவு தாபிஈன்களாக இருக்கலாம். அவர்கள் எல்லாம் சில விடயங்களை கண்ணியமான ஆட்சியாளர்களை கொண்டு நம்பவில்லை. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே உள்ள சில விடயங்களை இந்த பணக்காரத்தான் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை அவருடைய உள்ளத்துல இல்லை. சில விடயங்கள் இந்த அரசியல்வாதால் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை இல்லை. மாறாக அவர்கள் நம்பியதெல்லாம் அல்லாஹ்வை. இந்த உலகத்தினுடைய ஆட்சி எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த ரப்பை தான் நம்முடைய முன்னோர்கள் நம்பினார்கள், அந்த ரப்பை தான் முன்னோர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு செல்வந்தரை அல்லாஹ் சபபுக்காக அவர்களுக்கு ஆக்கி இருக்கலாம், ஆனால் ஒரு செல்வந்தரை வைத்து நீங்களுடைய ஈமானை இழந்து விடக்கூடாது. ஒரு இடத்தில் பெருப்பேரை வைத்து ஈமானை நாங்கள் இழந்து விடக்கூடாது. வாக்கு செலுத்துவது, ஓட் பண்ணுவது என்கிற கடமை, உரிமை, ஷஹாதா. நாங்கள் சாட்சி சொல்கிறோம், அமானத் ஒரு நம்பிக்கை பகிர்கிறோம். இவர்கள் ஆட்சியை செய்வார்கள், நாங்கள் நம்பிக்கையாக கோட் பண்ணுகிறோம். இன்னொன்று வைக்கிறது வக்காலத், நாங்கள் ஒப்படைக்கிறோம் விடயத்தை இவர் செய்வார், பாதுகாப்பு விஷயங்களை செய்வார், நாட்டுடைய பொருளாதார விஷயங்களை செய்வார். கண்ணியமானவர்கள், இப்படி நாங்கள் ஒருவருக்கு ஒப்படைப்பது அமானத்து. ஓட் பண்ணுவது என்பது அமானத்து, ஒரு நம்பிக்கை சார்ந்த விடயம். எனவே அது என்கிற கடமை. நாட்டுடைய சட்டம் அதை மதிக்கணும், கட்டாயம் செய்ய வேண்டும். கண்ணியமான ஆட்சி அமைப்பது அல்லாஹ், ஆட்சியை கொடுப்பது அல்லாஹ். நாங்க ஓட் பண்ணவர் வரலாம், தோக்கலாம். நாங்க ஓட் பண்ணாதவர் சில பேரை ஜெயிக்கலாம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த உலகத்தில் ஆட்சியை அமைப்பவன் அல்லாஹ். பரிசுத்த அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், குலில்லாஹும்ம மாலிகல் முல்க். நபி நாயகமே, அடியார்களுக்கு சொல்லுங்கள், இறைவன் ஆட்சியாருக்கெல்லாம் ஆட்சியாளர். இந்த உலகத்தை ஆட்சி பண்ணக்கூடிய எல்லா ஆட்சியாருக்கும் மாலிக்குல் முல்க் அல்லாஹ். எந்தெந்த கண்டிய எந்தெந்த நாட்டிய யார் யார் ஆட்சி பண்றாங்களோ, எந்தெந்த பிரதமர், எந்தெந்த ஜனாதிபதி, எந்தெந்த மன்னர், எந்தெந்த நாடுகள் ஆட்சி பண்றாங்களோ அந்த எல்லா மன்னருக்கும், அந்த எல்லா நாட்டினுடைய தலைவர்களுக்கும் தலைவர் அல்லாஹ். எல்லா ஆட்சியாளர்களுக்கும் ஆட்சியாளர் அல்லாஹ் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு நபி நாயகமே சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் நாடியவர்களுக்கு தான் ஆட்சியை கொடுப்பான். நாங்கள் நாடியவர்களுக்கு ஆட்சி அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அப்பானவர்களே, நாங்க ஒரு நாடி இருப்போம், நாங்க ஒன்றை நினைச்சிருப்போம், நடப்பது வேறொன்று. அது அல்லாஹ்வுடைய நியதி. அதை கண்டிப்பாக நானும் நீங்களும் கலாக்கத் என்ற அடிப்படையில் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஈமானிலே கோளாறு இருக்கிறது. ஈமானிலே கோளாறு இருந்தால் நாளைய மறுமையினாலே போகக்கூடிய இடம் வித்தியாசமான இடமாக ஆகிவிடும். எனவே அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லாஹ் அவன் நாடியவர்களுக்கு தான் ஆட்சியை கொடுப்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் நாடியவரிலிருந்து ஆட்சியை கலட்டி எடுக்கிறான். அல்லாஹ்க்கு தெரியும் யாருக்கு கொடுக்கணும், யார் செய்து எடுக்கணும் என்பது எங்களை விட அல்லாஹ்க்கு விளப்பமானவர்களே. அல்லாஹ் அறிவாளி, அல்லாஹ் சூழ்நிலையக்கூடியவன், அல்லாஹ் ஒரே நேரத்தில் எல்லாரையும் பார்க்கக்கூடிய சக்தி உள்ளவன் அல்லாஹ். அதனால அல்லாஹ் தெரியும். அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், அல்லாஹ் சிலருக்கு அந்த ஆட்சியை கொடு கண்ணியத்தை கொடுக்கிறான். ஆட்சியால கண்ணியத்தையும் அல்லாஹ் கொடுக்கிறான். கண்ணியமான இன்னும் சில ஆட்சியாளர்கள் அல்லாஹ் கேவலப்படுத்தவும் செய்யறான். நாங்கள் நினைக்க கூடாது ஆட்சிக்கு மாறது கண்ணியத்தை அவர் தேடிக்கொள்ளணும், கண்ணியம் தான் கிடைக்கும் என்று. இந்த உலக வரலாற்றுல பார்க்கிறோம், இடங்க வரலாற்றுல பார்க்கிறோம்.
கண்ணியமானவர்களே, உலகத்தாவிலிருந்து எடுத்து பாருங்க, ஆட்சியால கண்ணியப்பட்டவர்களை விட ஆட்சி மூலமாக கேவலப்பட்டவர்கள் அதிகம், ஆட்சி மூலமாக கை சேதப்பட்டவர்கள் அதிகம். அதனால கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தின் நடைப்பு அப்படித்தான். அல்லாஹ் தஆலா அப்படித்தான் உங்களை சிலரை விட சிலரை நாங்கள் மேன்மையானவர்களாக ஆக்கியிருக்கிறோம். இந்த உலகத்தில் எல்லோரும் செல்வந்தர்களாக இருந்தா கண்ணியமானவர்கள் செல்வனுடைய பணத்தை யாருக்கு கொடுப்பது? அல்லாஹ் ஏழைகளை வைத்திருக்கிறார். உலகத்தில் எல்லாரும் ஏழையாக இருந்தா கண்ணியமானவர்களே அந்த ஏழைகளை பார்ப்பது யார்? அதனால் அல்லாஹ் தனவங்களை வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் எல்லாரும் படித்தவர்களாக இருந்தா கண்ணியமானவர்களை யாருக்கு படித்துக் கொடுப்பது? அதனால பாவரை வைத்திருக்கிறாங்க. இந்த உலகத்துல எல்லாரும் ஆட்சியாளராக இருந்தா யாரை ஆட்சி பண்றது? அதனால அல்லாஹ் கீழே மேய்ப்பார்களை குடிமக்களை வச்சிருக்கிறான். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் ஹதீஸ் சொல்லக்கூடிய விடயம் வரஃபஅனா பஅதஹும் ஃபௌக பஅதின் தரஜாத், அவங்களை அல்லாஹ் பல தரங்களாக ஆக்கியிருக்கிறான். சிலர் அவரை மேம்படுத்தியிருக்கிறார். ஆண்களுடைய விடயம், பெண்களுடைய விடயம், பெண்களை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு அல்லாஹ் ஆண்கள் கைவசம் கொடுத்திருக்கிறார். ஏன் செலவழிக்கிறார்கள்? அவங்களுடைய விடயங்களை பார்க்கிறார், நிறைய விடயங்கள் அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஆட்சி எல்லாம் அல்லாஹ் அவனுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் தஆலா இறுதியில் சொல்லுகிறான், இந்த உலகத்துல நலவுகள் எல்லாம் அல்லாஹ்வின் புறத்தில், அல்லாஹ்வின் கரத்தில் இருக்குது. அல்லாஹ் சக்தி உள்ளவர் என்பதாக அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நிலைமைகளை வைத்து நாம் எங்களுடைய ஈமானை பறித்து விடக்கூடாது, ஈமானை இழந்து விடக்கூடாது. ஒன்றிருக்கிறே அமல் செய்யறது கண்ணியமான அல்லாஹ்வுடைய புத்திசாலித்தனம். நாம் நிறைய அமல் செஞ்சிருக்கோம், நிறைய பேருடைய அமலை நாங்க பார்க்கிறோம். சின்னொரு எலெக்ஷன் வந்தா அமல் பறி போயிடுது, சின்னொரு ட்ரிப் வந்தா செஞ்ச அமல் பறி போயிடுது, சின்னொரு ஃபங்க்ஷன் வெட்டிங் வந்தா எங்க அமல் பறி போகிறது. செஞ்ச அமல் லட்சக்கணக்கான ரூபாய், கோடிக்கணக்கான ரூபாய் கொடுத்து செஞ்ச அமல், பல வருடங்கள் செஞ்ச அமல். கண்ணியமானவர்களே, அந்த ஒரு நாள்ல இல்லமாகி போறத பார்க்கிறோம். அது எதனால கண்ணியமானவர்களே? எதனால? எங்களுடைய நாவால நிறைய பேருடைய அமல் வீணாகும். அமல் செய்வது லேசி, ஆனா அந்த அமலை பாதுகாப்பது ரொம்ப கஷ்டம். நானும் நீங்களும் அமல் செய்வதற்காற்ற ஆசையும் ஆர்வமும் அந்த தேட்டமும் அந்த அமலை பாதுகாப்பதை காட்டுவதில்லை. உலகத்தில் உள்ள நியதி அப்படித்தான். நாங்கள் அமல் செய்யறோம், ஆனா அந்த அமலை பாதுகாக்கிறதுல கவனம் செலுத்துறது குறைவு. அமலை கொடுக்கிற முக்கியம், அதை விட மிக பெரிய ஒரு முக்கியம் அந்த அமலை, அந்த இபாதத்தை பாதுகாப்பது கொடுக்கிறது. உம்ரா செய்வது லேசி, ஹஜ் செய்வது லேசி, ஒரு தனம் வந்திருக்கு. ஆனா அந்த ஹஜ் உம்ராவை பாதுகாப்பது ரொம்ப கஷ்டம். வெளியில சொல்லாம இருக்கிறது ரொம்ப கஷ்டம். தான தர்மம் கொடுப்பது லேசி, ஜக்காத்து கொடுப்பது எது வகையில அல்லாஹ் மனதுல தைரியத்தை தந்தா, செல்வத்தை தந்தா கொடுப்பது லேசி. ஆனா அந்த கொடுத்த தர்மத்தை வெளியில சொல்லாம இருப்பது ரொம்ப கஷ்டம். பரவான தொழுகையா, சொந்தத்தான அப்பிலான தொழுகையா சொல்வது இலகுவான காரியம். கண்ணியமானவர்களே, மாதத்துல வருடத்துல ஒரு மாதம் அல்ல, வருடத்துல ஒரு மாதம் அல்ல, வருடத்துல 2-3 மாதம் நோம்பு பிடிக்கலாம். ஆனா அந்த பிடித்த நோம்பை பாதுகாப்பது ரொம்ப கஷ்டம். எல்லாம் பாதுகாக்க வேண்டும். நாங்கள் செஞ்ச அமல் எங்களை மீதானே வர வேண்டும். நாளைய வறுமை நாள் அது எங்களுடைய மீதான நானும் நீங்களும் பார்க்க வேண்டும். அவர்களுமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸுல் முஃபஸ்ஸில் சொல்வார்கள், நஷ்டவாளி சம்பந்தப்பட்ட ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை சஹாபாக்களுக்கு மத்தியில் சொல்லுகின்றார்கள். கண்ணியமானவர்களே, இது பாரதூரமான எங்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான அந்த ஹதீஸை ஒவ்வொருவரும் ஆழமாக பதிய வைக்க வேண்டிய ஒரு ஹதீஸ். இந்த உலகத்துல டாப் லெவல் அமல் இருந்தவர்கள், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகள் எல்லாம் நல்ல முறையில செய்தவர்கள், அடியார்கள் சம்பந்தப்பட்ட விடயங்கள் முன்ன பின்ன பிரச்சனைகள், சில சில விளைவுகள் ஏற்பட்டதன் காரணமாக அதுவே முடிவே இல்லாத ஆக்ராவில நஷ்டமடைகின்ற செய்தியை சொல்லலாம். நாளைய கியாமத்துடைய நாளைய சில மனிதர்கள் வருவார்கள், தொழுகைக்கு குறைவு கிடையாது, தொழுகை தாராளமாக தொழுகைப்பா, பரவா சுன்னத்தான், நோம்புக்கு குறைவு கிடையாது, பரவான சுன்னத்தான் நோம்பு எல்லாம் நோட்டிருப்பார். அதாவது ஜக்காத்தில் கோயில இதோடு எத்தனையோ அமல்களை செய்திருப்பார். ஆனா எந்த அளவு அமல் செய்தாரோ அந்த அமலோடு வார மனிதர் நாம் எல்லாம் சொல்வோம் சூறைக்குவார்கள், அந்த அளவுக்கு அமல் அந்த அடியாண்ட வாழ்க்கையில் இருக்கும்.
தொழுகை மிஸ் பண்ணிருக்க மாட்டார், நோம்பை மிஸ் பண்ணிருக்க மாட்டார். வருடத்துல வரக்கூடிய அல்லது போகங்கள்ல அறுவடை செய்யக்கூடிய காலங்கள்ல வரக்கூடிய அந்த ஜக்காத்தை மிஸ் பண்ணிருக்க மாட்டாரு. இதர நன்மைகள் எல்லாம் முந்திக் கொண்டு செய்வாரு. ஆனா அந்த மனிதனுடைய நல்ல மன்களை விட இந்த உலகத்தில் அந்த மனிதன் செய்த அநியாயம் அதை விட அதிகமாக இருக்கும். அதைத்தான் சொல்லலாம் சொன்னாரு. ஒரு மனிதர் வந்து சொல்லுவார், சத்தமாகாதா இந்த மனிதன் என்னை ஏற்றினான். கனிமானவர்களே, இந்த ஈசுவது என்பது, இன்னொருத்தருக்கு பேசுவது என்பது, இன்னொருத்தர குறைய பேசுவது என்பது சர்வசாதாரணம். அரசியல் மேடைகள்ல, பொதுவான இடங்கள்ல, பொதுவான பங்கல்ல எங்களோடு ஒன்றாக இருக்கிற 5-6 பேர் அதுல ஒருத்தர் இல்லையா, அந்த 5 பேர் சேர்ந்து மற்றவரை பற்றி கதைக்கிறது. அரசியல் மேடைகள்ல சாதாரணமாக அழிஞ்சு போற உலகத்துல அதாவது ஒரு ஓட்டு எடுப்பதற்காக, சில வாக்குகளுக்காக பொய் சொல்லுகின்ற, அவதூறு விட்டு கட்டுகின்ற எத்தனையோ செய்திகளை பார்க்கிறார்கள். அது கவலையான விஷயம். எங்களை சமுதாயத்தில் செய்கிறது சில பேச்சுகளை குடும்பமாக இருந்து, பிள்ளைகளாக இருந்து கேட்க முடியாத அருவருப்பான பேச்சுகள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நாம் என்னுடைய நாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது அந்த அடியான் நிறைய அமல்களோடு வந்த மனிதன் நாளைய கியாமத்துடைய நாளையில அவனை பற்றிய முதலாவது முறைப்பாடு வரும், இவன் என்னை ஏற்றினான். அதே போன்று இன்னும் தொடர்ந்த முறைப்பாடு வரும், அந்த மனிதனை இட்டு கட்டினான். இப்படி என்று பல முறைப்பாடுகள் இவனை பற்றி வரும். கண்ணியமானவர்கள், இந்த உலகத்தில் நான் செய்யாத குற்றங்களை செய்ததாக மக்களுக்கு மத்தியிலே பகிரங்கப்படுத்தி என்னை தலை குனிய வைத்தான், இனி நாளைய வறுமையினாலே எட்டு கட்டினான் என்றாவுக்கு முன்னால் அந்த அறியான் முறையிடுவான். கண்ணியம் இப்படி ஒவ்வொரு முறையிட அமலோடு வந்த இந்த மனிதனுடைய நல்லமல் அப்படியே அவர்கள் கொடுக்கப்படும். தொழுகை கொடுக்கப்படும், நோம்பு கொடுக்கப்படும், ஹஜ்ஜ கொடுக்கப்படும். இப்படி எல்லாம் கொடுத்ததுக்கு பின்னால் அவனை பற்றிய முறைப்பாடு வந்து கொண்டே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஅக்கல மால ஹாதா வஸபக தம ஹாதா வலரப ஹாதா, இப்படி நிறைய முறைப்பாடுடைய பொருளாதாரத்தை சாப்பிட்டார், எனக்கு அடித்தார், என்னுடைய ரத்தத்தை ஓட்டினார், இப்படி பல முறைப்பாடுகள் வரும். கனிமான் அல்லாஹ்வின் நல்லவர்கள் அப்படியே கொடுத்து முடிந்ததுக்கு பின்னால் இவரை பற்றி என்ன முறைப்பாடு வரும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருடைய அமல்கள் எல்லாம் கொடுத்து முடிஞ்சு கொடுப்பதற்கு ஒன்றுமே கிடையாது. சூரியக்கு வாதிட்டு வந்த இந்த மனிதன், இந்த உலகத்துல அமல்ல டாப் லெவல் இருந்த மனிதன், நாளைய கியாமத்துடைய அல்லாஹ்வுடைய விசாரணைக்கு முன்னால் நல்லமல்களோடு வந்த அந்த நல்லமல்கள் எல்லாம் இன்னொரு சமுதாயத்தில் கொடுத்து விட்டு அவர் மூலம் அவரால் யார் யாருக்கு அநியாயம் இழைக்கப்பட்டதோ அவர்களுக்கு நாளைய மறுமை நாள் அந்த நன்மைகள் எல்லாம் கொடுத்து விட்டு இறுதியிலே அவரை பற்றி முறைப்பாடு வருகின்ற போது யார் யார் முறைப்பாடுகளை கொண்டு வந்தார்களோ அவர்கள் செய்த பாவங்களை எல்லாம் பாவமே செய்யாத, அதாவது நன்மைகள் மாத்திரம் செய்துவிட்டு வந்த அந்த மனிதர்களுடைய நன்மை கொடுக்கப்பட்டதுக்கு பின்னால் பிறர் செய்த பாவங்களை எல்லாம் அந்த மனிதனுடைய தலையிலே சுமத்தாட்டப்படும். சொன்னார்கள், இறுதியிலே நன்மையோடு வந்த மனித நன்மைகள் எல்லாம் கொடுத்து விட்டு பிறருடைய பாவங்களை எல்லாம் சுமந்து நரங்களை தூக்கி வீசப்படுவார். இவன் தான் நாகப்பெரிய நஷ்டவாயில்லை. அன்பான அல்லாஹ்வுடைய நல்லதியாக இருக்கிறது. அழிவே முடிவே இல்லாத ஆசராவுடைய வாழ்க்கையில நானும் நீங்களும் வெற்றி பெற வேண்டும். எனக்கும் உங்களுக்கும் சுவர்க்கம் கிடைக்க வேண்டும். அது நிரந்தரமான உலகம். இங்க உள்ள இன்பம் தற்காலிகமானது, இங்க உள்ள ஆட்சி தற்காலிகமானது, இங்க உள்ள சுதந்திரம் தற்காலிகமானது, இங்க உள்ள இன்பங்கள் எல்லாம் தற்காலிகமானது, இங்க உள்ள வாலிபம் தற்காலிகமானது. சுவர்க்கத்துடைய வாலிபம் அது நிரந்தரமானது, சுவர்க்கத்துடைய இன்பம் அது நிரந்தரமானது. நாளை மறுமையுடைய தோல்வி இருக்கிறது, சாதாரணமான தோல்வி கிடையாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வெற்றி கிடைப்பதென்றா பௌத்துக்கு பின்னால உள்ள வெற்றி, அதுதான் உண்மையான வெற்றி. என்பானவர்களே, அந்த வெற்றிக்காக அந்த உலகத்தை நானும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாவிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் பேசுவதற்கு முன்னால் பலமுறை சிந்தித்து நாங்கள் கதைக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் ஒரு ஜனாஸா கொண்டு போகப்படுகிறது. சஹாபாக்கள் சொன்னார்கள், அவர் சுவர்க்கவாதி என்றார். நிறைய அமல் செய்த மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் ஜனாஸா கொண்டு போகப்படுகின்ற போது சஹாபாக்கள் நபித்தோழர்கள் சொன்னார்கள், அவர் சுவர்க்கவாதி என்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் சுவர்க்கவாதி என்று சிபாரிசு செய்த மனிதர் சில வேளை பேசக்கூடிய ஒரு விஷயத்தை, பேசக்கூடாத ஒரு விஷயத்தை பேசியிருக்கலாம், செலவழிக்க வேண்டிய ஒரு இடத்துல செலவு செய்யாமல் கஞ்சத்தனம் செய்திருக்கலாம். இந்த 2 காரணங்களால் இந்த மனிதனுக்கு நீங்கள் செய்யக்கூடிய சிபாரிசு மறுக்கப்படலாம் என்ற கருத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள்.
சாதாரண ஒரு வார்த்தை மிக்காகினா, சாதாரண ஒரு வார்த்தை எங்கட வாயால வெளியாகினால் சுவர்க்கம் தடை செய்யப்படும். லேசான காரியம் அல்ல, இட்டு கட்டுறது லேசான காரியம் அல்ல. சுவர்க்கத்தை தடை செய்யக்கூடிய பாவம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யதுகுலுல் ஜன்னத நம்மாம். புறம்பேசுபவர்கள், கோல் சொல்பவர்கள் சுவர்க்கம் நுழைய மாட்டார்கள். சர்வ சாதாரணமாக நானும் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். மூவர் இருந்தால் ஒருவர் இல்லாவிட்டால் 2 பேர் மற்றவருடைய குறை, 5 பேர் இருந்தால் ஒருவர் இல்லாவிட்டால் 4 பேர் இருந்த மற்றவருடைய குறை. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது அன்றி மேலை மீறி இன்று சில அரசியல் மேடைகளிலும் அப்படியான குறைகளை பகிரங்கமாக பேசக்கூடிய ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். அதில் இவர் சமூகத்தை செய்தவர்கள் எல்லாம் பாதுகாக்க வேண்டும். சாதாரணமான ஒரு விடயம் அல்ல. இந்த அழிந்து போகக்கூடிய துன்யாவை இலக்காக கொண்டு அழிவே முடிவை இல்லாத ஆகிராவுடைய வாழ்விலே நிரந்தர தோல்வி அடைவதற்கு யாரும் விருப்பப்பட மாட்டார். ஆனா அதைத்தான் சிலர் செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்புவதில்லாத பாதுகாக்க கனிமன் அல்லாஹ் சிலருடைய மானங்கள்ல நாங்க சமூக வலைதளங்கள்ல, பேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல விளையாடுறோம். ஒருத்தர குறைய கண்டுட்டா சம்பந்தப்பட்டவர்கிட்ட சொல்றோம். அதை என்ன செய்யறதுடா சோசியல் மீடியால பப்ளிக் பண்ணுவோம். நல்லவியா இருக்குது. ஏதாவது நான் 4 பேர்கிட்ட ஒருத்தர குறைய சொல்லியிருந்தா 4 பேருக்கு விஷயத்தை சொல்லி விளக்கப்பட்டு நான் சொன்னது உங்களுக்கு பிழையான மெசேஜ், அதை நீங்க மனசுல எடுத்துருங்க, அவர் அப்படியானவர்கள் சொல்லலாம். ஆனா சமூக வலைத்தளங்கள்ல ஒருத்தர குறைய பப்ளிக் பண்றது சாதாரணமான விடயம். யார் யாரு, என்ன நாட்டவர்கள், என்னென்ன பாசம் எல்லாரும் பார்ப்பாங்க. யார் யார்கிட்ட போய் சௌபாத்து அந்த சமூக வலைத்தளங்கள்ல செய்கின்ற தவறுகளுக்காக, மற்றவருடைய குறைகள், மற்றவருடைய மானங்களை விளையாடியதற்காக, மற்றவர்களை கோற்றுவதற்காக, மற்றவர்களை புறப்பேற்றியதற்காக, மற்றவர்களை விட்டு கட்டியதற்காக எங்கே போய் சௌபாத்து எல்லாம் பாதுகாக்க வேண்டும். பயங்கரமான பாவம். ஒரு சமூகம் பாவம் என்று நினைக்காத ஒரு பாவம், நரகத்திலே தள்ளிவிடக்கூடிய ஒரு பாவம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயங்கரமாக எதிர்த்த ஒரு பாவம். அடுத்து கனிமன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சின்ன சின்ன விடயங்களுக்காக கோபித்துக் கொண்டிருக்க ஒரு அரசியல்வாதி இன்னொரு அரசியல்வாதிகள் பேசுறதில்லை, ஒரு தனவந்தர் இன்னொரு தனவந்தர் பேசுறதில்லை, ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரர் பேசுறதில்லை. கனிமன் அல்லாஹ்வின் சாதாரணமான ஒரு விடயம் அல்ல, பயங்கரமான ஒரு ஆபத்தான விடயம். ஸல்லல்லாஹு சொன்னார்கள், யார் ஒரு மனிதன் தனது சகோதரனோடு 3 நாளைக்கு மேல கோபித்துக் கொண்டிருந்த நிலையில மௌத்தாகினால் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அதே நிலையில் அவர் மௌத்தாகிட்டால் நரகம் நுழைந்து விட்டான் என்றார். நரகம் நுழைவான் எதிர்காலத்தில், நரகம் நுழைகிறான் நிகழ்காலத்தில் இல்ல, நரகம் நுழைந்து விட்டான். எப்போது மௌத்தாகிறானோ அதே நிமிடமே அவன் ஒரு நரகவாதி என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நஊதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். மௌத்துக்கு முன்னால் யார் யாரோடு கோபித்திருக்கிறோமோ, யார் யாரோடு உறவுகளை துண்டித்திருக்கிறோமோ அவர்களோடு போய் சலாம் சொல்லி உருவாகிக்கொள்ளும். அற்ப சொற்ப இன்பங்களுக்காக, அற்ப சொற்ப இந்த ஆட்சிகளுக்காக பிறருடைய மனங்கள்ல நாங்கள் அதாவது நன்றி கருத்துக்களை, பிறருடைய மனதங்கள்ல கோபங்களை, குரோதங்களை, விரோதங்களை, பொறாமைகளை விதைத்து விடக்கூடாது. இந்த விடயங்களை கூடுதலாக கவனம் எடுத்து என்னுடைய நாவை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து இந்த உலக நிலை அப்படித்தான் ஒரு ஆட்சியோடு தேவை. அதை அந்த ஆட்சியை இந்த உலக அமைப்பிலே ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு விதத்திலே ஆட்சியாளர்களை தெரிவு செய்வார். ஆனால் அல்லாஹ் தஆலா ஏதோ ஒரு வகையில இந்த நாட்டிலே ஒரு ஆட்சியை அல்லாஹ் அமைத்திருக்கிறான், அமைக்க இருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் எங்களால் முடியுமான எந்த ஆட்சியாளர் வந்தாலும் அவருக்கு பூரணமான ஒத்துழைப்பை நாங்கள் கொடுப்பது எங்களுடைய கடமை. கண்ணியமானவர்களே, நாங்கள் ஓட் பண்ணினோமோ இல்லையோ, அதாவது ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியாக ஆகினால் அவர்தான் ஒரு நாட்டு மக்களுக்கும் ஜனாதிபதி. ஓட் பண்ணினவர் பண்ணாதவர் இந்த நாட்டில் மூலமுழுக்கிற வாழக்கூடிய எல்லோருக்கும் அவர்தான் ஜனாதிபதி. நாட்டுடைய அரசு நிறுவப்படுகிறது, அதற்கு எல்லோரும் அதற்கு கீழே இருக்கிறோம். அவர்கள் தான் எங்களுடைய பொறுப்புதாரிகள், அவர்கள் அந்த நாட்டுக்கு அமானிதமாக சில விடயங்களை செய்யக்கூடியவர்கள். எனவே அந்த அடிப்படையில் பாதுகாப்பு என்ற போது எங்களால் ஒத்துழைப்பதை, நாட்டுடைய வளங்களை பாதுகாக்கின்ற விடயங்களை நானும் நீங்களும் மக்களை செலுத்துகிறேன். ஒரு பொருளை கொண்டு செல்லக்கூடாது என்றால் அதை கொண்டு செல்லக்கூடாது,
அது எங்களுக்கு பாவிப்பு லாபமாக இருக்கலாம். ஆனால் நாட்டுடைய சட்டம் அதை பாவிக்க கூடாது என்றால் அதை நாங்கள் பாவிக்க கூடாது. நாட்டுடைய சட்டத்தை மதிக்க வேண்டும். பாதையிலே இந்த பாதையிலே இவ்வளவு வேகமாக செல்லக்கூடாது, இந்த பாதையிலே நெடுங்கோட்டிலே ஓவர்டேக் பண்ணக்கூடாது என்றால் பண்ணக்கூடாது, தவறு பண்ணக்கூடாது என்று சொல்லித்தான் இதெல்லாம் இவர் நல்ல திருப்தியாக இருக்கிறார் என்றுதான் இந்த நாட்டுடைய அரசு எங்களுக்கு அந்த அனுமதி பத்திரத்தை, சாரதி அனுமதி பத்திரத்தை வழங்குகிறது. அன்பானவர்களே, எனவே அதை எடுத்துக்கொண்டு அதற்கு துரோகம் செய்ய முடியும். இந்த நாட்டுடைய பிரஜை என்பதற்காக எனக்கு ஐடி கார்டு வழங்கப்படுகிறது. அதை வைத்துக் கொண்டு அதற்கு மாற்றம் செய்ய முடியாது. எங்கேயாவது போறோம், ஏதாவது பிரச்சனை வந்தா எங்க ஐடி கார்டை கேட்பாங்க, காட்டுன்னு அப்படியே விட்டுடுவாங்க. அதுக்கு ஒரு பெருமதிய இந்த உலகத்துல இந்த நாட்டுல அதாவது கொடுத்திருப்பது போல கண்ணியமானவர்களே. எனவே அதை பெருமதியாக நானும் நீங்களும் அதை எடுத்துக்கொள்ள நாட்டுக்கு விசுவாசமானவர்களாக நடந்து கொண்டிருக்கிறோம். எனவே என்பான அல்லாஹ்வே, அதற்கு மாற்றமாக யாரும் நடந்து கொள்ளக்கூடாது, ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். நாட்டுடைய வளங்களை பாதுகாக்கின்றவரையும் நாட்டுடைய வளங்களை வளர்க்குகின்றவரையும் நாட்டுடைய சில விடயங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குகின்ற விடயத்திலே நாம் நீங்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். இந்த நாடு நமக்கு என்ன செய்தது என்பதை விட நானும் நீங்கள் அந்த நாட்டுக்கு என்ன செய்திருக்கிறோம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். நாங்கள் பிறந்தது யாரோ ஒருவர் கட்டிய வைத்தியசாலை, நாங்கள் படித்தது யாரோ ஒருவர் கட்டிய பாடசாலை, நாங்கள் குர்ஆன் மதரசாவுக்கு போனது ஓதியது யாரோ ஒருவர் கட்டிய அந்த குர்ஆன் மதரசா பள்ளியிலே. மாணவர்களே, நாங்கள் பயணம் செய்வது யாரோ ஒரு சமுதாயம் முன்னால் இந்த சமூகத்திற்காக செய்துவிட்டு போன பாதை. எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நானும் நீங்களும் பிறந்த அந்த வைத்தியசாலைக்கு எங்களால் என்ன பங்களிப்பை செய்திருக்கிறோம். நாங்களை படித்து எங்களை சீரடி ஆக்கியிருக்கிற ஒரு பட்டதாரி ஆக்கியிருக்கிற சிலர்களை படித்து உருவாக்கி மாதாந்தம் 5 லட்சம் 10 லட்சம் ஊதியம் எடுக்கின்ற சிலரை எடுக்கின்ற எத்தனையோ பட்டதாரிகளை உருவாக்கி அந்த பாடசாலையை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. நன்றி உள்ளவர்களாக நடக்க வேண்டும். என்னை சீரடி ஆக்கிய அந்த பாடசாலை, என்னை சீரடி ஆக்கிய பள்ளிக்கூடம், எனக்கு நல்லது காட்டிய ஆசான், எனக்கு நல்லது காட்டிய மாலினி முஸ்தான், எனக்கு புத்திமதி சொல்லி தந்த நிர்வாகிகள், வழிகாட்டியல் கண்ணியமானவர்களே, அவர்களை மதிக்க வேண்டும். அவர்களுக்கான எங்களான பங்களிப்புகளை செய்ய வேண்டும் அவர்கள். எனவே இந்த நாடு நமக்கு என்ன செய்தது என்பதை விட இந்த நாட்டுக்கு நாமும் நீங்கள் என்ன செய்திருக்கிறோம் என்பதை பல தடவை யோசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். இந்த நாடு நமக்கு ஏராளமான விடயங்களை செய்து கொண்டிருக்கிறது, நாம் மறந்திருப்போம். அதை லேசாக என்னப்படுத்திருக்கிறோம். இலவச சுகாதாரம், புற்றுநோயாளருக்கு தனியான ஒரு வைத்தியசாலை, குஷ்ட நோயாளருக்கு தனியான ஒரு வைத்தியசாலை, விபத்திலே சிக்கக்கூடிய தனியான ஒரு வைத்தியசாலை, குஷ்ட நோயாளருக்கு தனியான ஒரு வைத்தியசாலை. கனிமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதெல்லாம் யாருக்காக? இந்த நாட்டுடைய மக்களுக்காக. சில நோயாளிகள் வாராந்தம் கிளினிக் போயிருக்கிறார். சில நோயாளிகள் மாதத்திலே 15-20 நாள் வைத்தியசாலை இருக்கிறார்கள். இலவசமாக மின்சாரம், இலவசமாக அங்கே லைட், இலவசமாக உணவு, இலவசமாக சிகிச்சை, இலவசமாக மருந்துகள். யாரு வழங்குகிறது? இந்த நாடு வழங்கி கொள்ளும். இந்த நாடு இதற்கு மேலும் வழங்க இருக்கிறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது ஒரு பகுதி. சுகாதாரம் என்பது ஒரு பகுதி. எனவே சுகாதாரம் என்று வருகின்ற போது எங்களாலான பங்களிப்புகளை நாம் செய்யும். நாம் சூழலை பாதுகாக்க வேண்டும். மகாபிது ஷரீஅத்தில் இருக்கிறது, ஷரீஅத்துடைய அடிப்படை குறிக்கோள்கள். அதிலே ஒன்றுதான் மார்க்கத்தை பாதுகாக்கும், அநியாயமாக இருக்கிற உயிர்களை பாதுகாக்கும். சுற்றுச்சூழல் மாசடைந்திருந்தால், உதாரணமாக மழைக்காலம் என்பதனால் சுற்றுச்சூழலே தண்ணீர் அதிகமாக தேங்கியிருந்தால் டெங்கு உயிர்கொல்லி நோய்கள் பரவ, உயிர்கொல்லி நோய்கள் உருவாக வாய்ப்பு இருக்கிறது. அதனால் சுகாதார அதிகாரிகள், சிவில் அமைப்புகள், பாதுகாப்பு உத்தியோகர்கள் அவர்களுடைய பணியை செய்வதைப் போல நானும் நீங்களும் பார்வையாளராக இருந்து விடக்கூடாது. நானும் நீங்களும் பங்காளராக, போராளிகளாக, அதிலே பங்களிக்கக்கூடியவர்களாக. நான் ஒரு சொல்லுவந்தர், என்னால் பங்கெடுக்க முடியாது, அங்கே அதில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு தேர்வு வேலைகள் ஏற்படப்படும், அல்லது ஏதாவது என்னால் பண உதவிகளை செய்ய முடியும், அல்லது என்னால் 5 பேரை 10 பேரை வேலைக்கு அமர்த்தி அவர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியும். இப்படியான விடயங்களை நானும் நீங்களும் ஈடுபாடு காட்ட வேண்டும். சாதாரணமாக வாய்களால் பேசுகின்ற சொல் வீரர்களாக நானும் நீங்கள் விடக்கூடாது, செயல் வீரர்களாக இருக்க வேண்டும். இப்ப நாட்டு சூழலை பாதுகாக்கிற விடயத்திலே நாம் கூடுதலாக அக்கறை காட்ட வேண்டும். முதலாவது பகுதி, இந்த நாடு நமக்கு சுகாதார ரீதியான பாரிய ஒரு
அதாவது நலவை சேவையை செய்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாள் எத்தனை குழந்தைகள் நாட்டிலே பிறக்கிறார்கள். இலவசமாக வைத்தியசாலையிலே அட்மிட் பண்ணப்பட்டு அழகான முறை சிகிச்சை அளிக்கப்பட்டு சில பிள்ளைகள் போய் பிறந்ததும் சில நோய்கள் ரத்தம் போதாது, சத்து போதாது, இன்னும் 2-3 வாரம் இருக்கிறது, அந்த பிள்ளை ஐசியிலே போட்டு அந்த தாய்க்குரிய வைத்தியங்களை பண்ணி கண்ணியமானவர்களே இந்த நாடு எவ்வளவு பெரிய சேவை செய்து சுகாதாரம் என்பது ஒரு பகுதி, கல்வி என்பது ஒரு பகுதி. பாடசாலை கல்வி முதல் பல்கலைக்கழக பட்டதாரியாகின்ற அந்த கல்வி வரைக்கும் எவ்வளவு இலவச சேவைகள் இந்த அரசுகளுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. யார் அரசுக்கு வந்தாலும் அந்த அரசு இந்த நாடு நமக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறது. அதே போன்று இன்னும் வெவ்வேறான பகுதிகள், பின்தங்கிய கிராமங்கள், வருவாய் குறைந்த அதாவது குடும்பங்கள், இன்னும் சில நிரந்தர நோய்களால் பாதிக்கப்பட்ட புற்றுநோயாளர்கள், இன்னும் சில அதாவது பாரிசரியாதி போன்ற நோயாளிகள், இன்னும் நிறைய நோயாளிகளுக்கு நிரந்தரமாக மாதம் கொடுப்பனவு. எனவே நானும் நீங்களும் இந்த நாட்டுடைய வளங்களை பாதுகாப்பதில்லை, இந்த நாட்டுக்கு வரக்கூடிய எந்த ஆட்சியாளராக இருந்தாலும் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிற விடயத்திலே நானும் நீங்கள் கரிசனை காட்ட வேண்டும். நிச்சயமாக அப்படி கரிசனை காட்டுகின்ற போது இந்த நாட்டிலே சுபீட்சமான ஆரோக்கியமான நல்லதொரு சமுதாயத்தை நாம் உருவாக்கலாம். இந்த பாடசாலைகளை பார்க்கிறோம். சில பாடசாலைகளுக்குள்ளே படிக்கின்ற பிள்ளைகள் இடைநடுவிலே நிற்பாட்டப்பட்டு கனிமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே புத்தகம் சுமக்கின்ற வயதிலே சில பிள்ளைகள் குழந்தைகளை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். படிக்க வேண்டிய புத்தகங்களையும் குர்ஆன்களையும் சுமக்க வேண்டிய ஓத வேண்டிய பிள்ளைகள் இது அதற்கு மாற்றமான பாவமான காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே குழந்தைகளுக்கு நல்வழி காட்ட வேண்டிய பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறது. எனவே இந்த பிள்ளைகள் இந்த நாட்டில் இருந்தால் உருவாக இருக்கிறார்கள். இந்த நாட்டில் உள்ள பாடசாலை இருந்தால் சமூகத்திற்காக வெளிவந்து ஒரு பட்டதாரியாக சேவை செய்ய இருக்கிறார்கள். எனவே எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு வழங்குகிற போதுதான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மூலை முழுக்கள், பாடசாலைகள், தெருக்கள் எல்லாவற்றும் நல்ல முறையில் இயங்கி நல்ல முறையில் நடந்து அங்கிருந்து உருவாகக்கூடிய சமூகம் ஆரோக்கியமான சிறந்த நல்ல சமூகமாக, சமூகத்துக்கு சேவை செய்யக்கூடிய சமூகமாக, சமூகம் பட்டுள்ளவர்களாக, சமூகத்திலே நல்ல விடயங்களை விதைக்கக்கூடியவர்களாக நிச்சயமாக நாங்கள் செய்யப்படுகின்ற போதுதான் எதிர்காலத்திலே நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கலாம். இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம், சர்வ சாதாரணமாக சில அரசியல்வாதிகள் கரைப்பதை நாங்கள் சாதாரணமாக கேட்கிறோம். ஆனா நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்கள் நானும் நீங்களும் முஸ்லீம்கள் அப்படியான வார்த்தைகளை எங்களுக்கு காதால் கேட்க முடியாது. அது ஒரு கவலையான செய்தி என்றால் எமது சமூகத்தை சேர்ந்தவர்களை எப்படி கதைக்கிறார்கள் என்றால் சிலர் விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர் அதை எப்படி எங்களால் பொறுத்துக் கொள்ள முடியும்? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஏதோ ஒரு வகையை ஆட்சி அமைத்திருக்கிறார், அதை நாங்கள் கபூல் செய்து கொள்வோம். அதற்காக நீங்களாலான பங்களிப்புகளை நாங்கள் செய்வோம். எனவே எங்களுடைய ஈமானை பறிபோகாத வகையிலே நாங்கள் நம்பிக்கையாளராக எப்போதும் நடந்து கொள்ள வேண்டும். இந்த உலக வாழ்க்கை என்பது சர்வ சாதாரணமாக, இந்த உலக வாழ்க்கைக்கு பின்னால் தான் ஒரு முடிவு இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையை கஷ்டக்காரராக அல்லது ஒரு ஏழையாக அல்லது வீடில்லாத ஒரு வாடகை வீட்டிலே அல்லது அங்கமிங்கும் தங்கை காலத்தை கொண்டு போய்விடலாம். ஆனால் மௌத்துக்கு பின்னால் நிரந்தர வீடு இருக்கிறது, நிரந்தர வாழ்வு இருக்கிறது. அதற்காக நாம் எங்களை தயார் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த காலங்களில் நாங்கள் பார்த்தோம், நாங்கள் அணியக்கூடிய இந்த அதாவது தூக்கு தொப்பி என்று சொல்லுவாங்க. இந்த தொப்பிக்காக நாட்டு மக்கள் போராடினார், நீதிமன்றத்திலே போராடி அது எங்களுடைய உரிமை என்று வென்றெடுத்தார்கள். கண்ணியமானவர்களே, அந்த உரிமையை வென்றெடுத்தவர்கள் எமது சமூகத்தை சார்ந்த முஸ்லீம்கள் மாத்திரமல்ல, இந்த நாட்டிலே உள்ள அந்நிய மக்களும் சேர்ந்துதான் இது முஸ்லீம்களுடைய உரிமை மாத்திரமல்ல, இது நாட்டு மக்களுடைய உரிமை என்று எல்லோரும் ஒன்றாக குரல் கொடுத்து அதை வென்றெடுத்தார்கள். எதை சொல்ல வருகிறேன் என்றால், சில வேளை எமது சமூகத்தை சேர்ந்தவர்களே எங்களுடைய சேவைகளை எங்களுடைய சிறந்த உரிமைகளை
பேசாவிட்டால் சில வேளை எங்களுடைய சமூகத்திற்காக மாற்று மத சகோதரர்களும் எமது சமூகத்திலே உள்ளவர்களை விட மாற்று மத சகோதர சமூகத்தை பற்றி எங்களுடைய மார்க்கத்தை பற்றி இந்த நாட்டிலே சுதந்திரமாக முஸ்லீம்கள் அவருடைய அனுஷ்டானங்களை செய்வது, ஏனைய மார்க்கத்திலே உள்ளவர்கள் மதங்களில் உள்ள அவருடைய அனுஷ்டானங்களை செய்வது, அதற்காக வேண்டிய உரிமைகளை பேசுவதிலே உண்மையிலே பலர் முன்னிற்கிறார்கள் என்பதை நாம் யாரும் மறந்து விடக்கூடாது. நல்ல அரசியல்வாதி நாட்டில் இன்னும் இருக்கிறார்கள். ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் பாராளுமன்றத்திலே முஸ்லீம்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் எத்தனையோ இருக்கிறார்கள். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், நாம் எல்லோரும் வித்தியாசமாக விளங்கிவிடக் கூடாது. எனவே சில வேளை அல்லாஹ் எங்களை கொண்டு அல்லாமல் அந்நியர்களை கொண்டு இஸ்லாத்தை ஹயாத்தாக்கலாம், வளர்க்கலாம். பரிசுத்த அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்வதை போல நாங்கள் இஸ்லாத்திலே இல்லாவிட்டால் அல்லாஹ் இந்த இஸ்லாத்தை இன்னொரு சமூகத்தை கொண்டு வளர்ப்பான் என்பார்கள். எனவே நாம் முஸ்லீமாக பிறந்தோம், முஸ்லீமாக வாழுகிறோம். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்வோம், யா அல்லாஹ் முஸ்லீமாகவே என்ன மௌத்தாக்கிறேன், வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். நீங்க முஸ்லீம் இல்லாம மௌத்தாகிடவா அல்லாஹ் சொல்றான். எனவே எங்களுக்கு என்ன முடிவு நடக்குமோ அல்லாஹ்வாய். அதனால நானும் நீங்களும் நல்ல மௌத்துக்கு ஆயத்தமாகும். எங்க ஈமான்ல கோளாறு வந்து விடக்கூடாது. இந்த ஆட்சிகளால் ஒன்று நடக்க போறதல்ல, செல்வந்தர்களால் ஒன்று நடக்க போறதல்ல, பணங்களால் ஒன்று நடக்க போறதல்ல. கண்ணியமானவர்களே, பணத்தின் மூலமாக நிம்மதி இருக்குமா இருந்தா செல்வந்தர்களுக்கு நிம்மதி கிடைக்கிறது. ஆட்சியின் மூலமாக நிம்மதி கிடைக்குமா இருந்தா கண்ணியமானவர்களே, எவ்வளோ ஆட்சியாளர்கள் முன்னால் வாழ்ந்தார்கள். காலம் எவ்வளவு ஆட்சியாளர் நிம்மதி கிடைக்கிறது, நிம்மதி கிடைக்கிறது. இன்னும் அவனுடைய உடம்பு சுழிவாங்கப்படும், கழிவுகள் இருக்கிற இடமாகத்தான் அவனுடைய அந்த புதைக்கப்பட்ட இடம் இருக்கிறது. ஒட்டகங்கள், முதல் புத்தகங்கள் அவனுடைய சாமிகளை சுமக்கின்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு செல்வந்தன் ஆக்கியார். அன்பான அல்லாஹ், எனவே அதன் மூலமாக நிம்மதி கிடையாது. யாரையும் சந்தோஷப்படுத்த முடியாது. அல்லாஹ் சந்தோஷத்துக்கு தகுதியானவன், அல்லாஹ் திருப்திப்படுத்துவதற்கு தகுதியானவன், அல்லாஹ் எங்களுடைய பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கு தகுதியானவன் அல்லாஹ். எனவே அல்லாஹ்விடத்திலே எங்களுடைய பொறுப்புகளை ஒப்படைப்போம். கனிமான அல்லாஹ்வின் எவ்வளவுதான் திருப்திப்படுத்துவது அவசியவாதி, எவ்வளவுதான் திருப்திப்படுத்திய சந்தர்ப்பங்களே அவர் ஒன்றும் செய்யாத போல நடந்து கொள்வார். நீங்க ஒரு முதலாளி கீழே வேலை செய்வீங்க, உங்களோட கையெல்லாம் அடையாள விளங்கும். 20-30 வருஷம் உங்களால தான் ஒரு மல்டி மில்லியனாக இருப்பாரு. கண்ணியமான சில சந்தர்ப்பங்கள்ல நீங்க ஒன்றுமே செய்யாத போல நடந்து கொள்வார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கணவன் மனைவி வாழ்க்கையில பார்க்கிறோம், எவ்வளோ விஷயங்களை முன்னெடுத்து போவாங்க. சில சந்தர்ப்பங்களை இன்னொரு பிரச்சனை வந்தா கண்ட கண்ண மாறி ஏசுறதுக்கு கதைக்கிறதுக்கு முன் வந்து வருவாங்க கணவன் அல்லது மனைவி. எங்க பிள்ளைகளோட பாசமா இருக்கும். சில சந்தர்ப்பங்களை இன்னொரு தவறு செஞ்சு விட்டா அந்த பிள்ளையை நாங்க எவ்வளவு சுற்றும். சில சந்தர்ப்பங்கள் எனவே எதை சொல்ல வருகிறா, எதைத்தான் கொடுத்தாலும் நீங்க மனைவிக்கு அள்ளி கொண்டு கொடுங்க. சில சந்தர்ப்பங்கள் எவ்வளவுதான் கொடுத்தாலும் சில சந்தர்ப்பங்களை அவங்களை ஏற்றிடுவாங்க. ஒரு அரசியல்வாதி எவ்வளவுதான் திருப்திப்படுத்துங்க, சில சந்தர்ப்பங்கள் நாங்க ஒண்ணுமே தெரியாத போல் நடந்து கொள்வாங்க. ஆனா அல்லாஹ் அப்படி கிடையாது. அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தினா அதுதான் நிரந்தரமான சந்தோஷம். அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தினா நிலைமைகள் சீராகும். அது யாரை கொண்டாலும் சீராகும். எமது சமூகத்தை கொண்டு சரி அல்லாஹ் சீராக்குவான், அல்லது மாற்று மத சகோதர கொண்டாவது அல்லாஹ் சீராக்குவான். ஆட்சி என்ற பெயரிலேயாவது அல்லாஹ் சீராக்குவான், அல்லது ஆட்சி இல்லாமல் அல்லாஹ் சீராக்குவான். எனவே கண்ணியமானவர்களே, நாம் அல்லாஹ்வோடு தொடர்பாகும், அல்லாஹ்வோட நெருக்கத்தை பெறுவோம், அல்லாஹ்விடத்திலே பொறுப்புகளை ஒப்படைப்போம், அல்லாஹ்விடத்திலே தவக்குள் வைப்போம். நிச்சயமாக அல்லாஹ் நிலைமைகளை சீராகி தருவதிலே அல்லாஹ்வை வேளாண் உலகத்தில் யாருமே கிடையாது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க அல்லாஹ் ஆயத்து குர்சியிலே சொல்லக்கூடிய ஒரு விடயம், ஆயத்து குர்சி எவ்வளவு பவரான ஒரு ஆயத்து. அல்லாஹ் தஆலா நிரந்தரமா அது வரக்கூடிய ஒரு விஷயம். அல்லாஹ் தஆலா தூக்கம், சிறு தூக்கம் அல்லாஹ்வுக்கு கிடையாது, பெரும் தூக்கம் அல்லாஹ்வுக்கு கிடையாது. அல்லாஹ் தஆலா நித்திய ஜீவன், அவன் நிரந்தரமாக இருப்பவன். மௌத்து என்பது அல்லாஹ்வுக்கு கிடையாது. எங்களுடைய பொறுப்புகள் மௌத்தாகக்கூடிய, அழிந்து போகக்கூடிய, தோற்று போகக்கூடிய இந்த அரசியல்வாதிகளிடத்துல அல்லது நாங்கள் அந்த அதிகாரிடத்துல ஒப்படைத்தா நிச்சயமாக நாங்களும் தோற்று போய்விடுவோம்.
சந்தேகம் கிடையாது. தோற்று போகாத நிரந்தரமாக இருக்கக்கூடிய மௌத்தை இல்லாத நிச்சயமாக அந்த அல்லாஹ்வுக்கு பொறுப்புகளை ஒப்படைப்போம். அல்லாஹ்வுக்கு தவக்குல் செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ்வை அடிபணிந்து அல்லாஹ்வுக்காக வணக்கங்களை நிறைவேற்றுவோம். நிச்சயமாக அல்லாஹ் எல்லா நிலைமைகளையும் மௌத்தை சந்தர்ப்பமா அழகான முறையில அல்லாஹ் என்ற ரூஹ் எடுத்துக் கொள்வோம். மலக்குமார்கள் வந்து கோவி அரங்கி பயப்படவானா கவலைப்படவானா, உங்களுக்கு தயார் செய்யப்பட்ட கோரிக்கம் இருக்கிறது, மலக்குமாக வரவேற்றுக் கொண்டு உயிர் எடுப்பார். பயம் கொண்டு வருதான் மௌத்தாக சொல். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறார், பயம் தேவையில்லை. இந்த உலகத்துல வாழ்ந்தே பயம், மௌத்துக்கு பின்னால பயப்பட தேவையில்லை. பிள்ளை குட்டி யாரு பார்க்கிறது, நாங்க போராடுற நிலைமை என்ன என்று ஒரு கவலை கிடையாது. மலக்குமார்கள் வந்து எங்களை தைரியப்படுத்துவார்கள். யாரும் தைரியப்படுத்த இல்லாத சந்தர்ப்பம் மலக்குமாருடைய தைரியம், மலக்குமாருடைய உற்சாகம். நாங்கள் அந்த உலகத்துல நல்ல முறையில வாழ்ந்தா, ஈமானோடு வாழ்ந்தா, அமலோடு வாழ்ந்தா, நிச்சயமாக மலக்குமார்கள் எங்களை உற்சாகப்படுத்தி நல்ல முறையில் எங்களை உயிரெடுத்து நல்ல இடத்துல பிறந்து சேர்த்து அழிவே முடிவே இல்லாத ஆசிராவுடைய வாழ்க்கையில எனக்கு உங்களுக்கு நிச்சயமாக அந்த அல்லாஹ் சுவர்க்கத்திலே இடத்தை செல்வாங்க. உலகத்திலே நாங்கள் சாலையான நல்ல மக்களாக வாழ்கிறோம். ஈமானை மீண்டும் மீண்டும் நாம் குறிப்பிட்டுக் கொள்வேன். சஹாபாக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக சொல்லுவாங்க, ஈமானை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். குர்ஆனில் அல்லாஹ் சொல்றார், ஈமான் கொண்ட மக்களே ஈமான் கொள்ளுங்க. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நாங்கள் எங்களை ஈமானை சீராக்கிக் கொள்வோம். நம்பிக்கை அல்லாஹ் மீது பொறுப்பு சாட்டுவோம். வந்திருக்கிற ஆட்சியை கொண்டு நிச்சயமாக அவர்கள் மூலமாக நல்லது நடக்க எங்களாலான பங்களிப்புகளை செய்வோம். எனவே வல்லவர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற மறுமலர்ச்சி, இந்த மாற்றம், இதன் மூலமாக நல்லதொரு மாற்றத்தை, நல்லதொரு பெரும்பேரை எங்களுக்கு நீ தந்து விடுவாயாக. யா அல்லாஹ், ஆட்சியை அமைக்கின்றவன் நீதான். யா அல்லாஹ், நாங்கள் ஓட் பண்ணினோம். யா அல்லாஹ், நீ ஆட்சியை ஒரு சாராவுக்கு கொடுத்து விட்டாயா அல்லாஹ், இன்னும் ஒரு சாரா தோற்றிருக்கிறார்கள். யா அல்லாஹ், எல்லோரும் உன்னுடைய கட்டளை பிரகாரம், உன்னுடைய அந்த ஆற்றல் பிரகாரம் நடந்து கொண்டிருக்கிறது. யா அல்லாஹ், எனவே நடந்த தெரிவு செய்யப்பட்ட ஆட்சிகள் மூலமாக இந்த நாட்டுக்கு நல்லது நடக்க நீயே உதவியாக இருப்பாயாக. யா அல்லாஹ், உனக்கு விசுவாசம் உள்ளவர்களாக எங்களை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், உன்னையே நாங்கள் நம்புகிறோம். யா அல்லாஹ், உன்னிடத்தில் எல்லா பொறுப்புகளையும் ஒப்படைக்கிறோம். யா அல்லாஹ், அடியார்களை சபபுக்காக இந்த அடியார்களை, இந்த ஆட்சியார்களை தந்திருக்கிறாயா அல்லாஹ், அவர்களை நாங்கள் சபபாக ஏற்று உன்னைத்தான் நம்பி இருக்கிறோம். யா அல்லாஹ், உன்னிடத்திலே நீ இருக்கிறோம். யா அல்லாஹ், எங்களுடைய ஈமான்ல எந்த குறைவை ஏற்படுத்துகிறாரே யா அல்லாஹ், எந்த குறைவை ஏற்படுத்துகிறாரே யா அல்லாஹ். கலிமாவோடு வந்தோம் யா அல்லாஹ், கலிமாவை கொண்டு வாழ்கிறோம் யா அல்லாஹ், கலிமாவோடு முஸ்லீம்களாக எங்களை உயிரை எடுத்துடு யா அல்லாஹ். நாளை மறுமை நாள் எங்களை முஸ்லீம்களாகவே கபூல் செய்கிறோம் யா அல்லாஹ். இஸ்லாத்தோட சுவர்க்கத்தில் எங்களுக்கு சுவர்க்கத்தில் நிரந்தர இடத்தை தந்திரியாங்க. இஸ்லாத்தோட கண்ணியத்தை தந்திரியாங்க. கலிமாவோட கண்ணியத்தை தந்திரியாங்க. கேவலமான ஒரு வாழ்க்கையை நாளை மறுமை எங்களுக்கு தந்து விடாதையா அல்லாஹ். அருவருப்பான அந்த நாவு மூலமா செய்யக்கூடிய பாவங்களை எங்களை பாதுகாத்திரியாங்க. அருவருப்பான கெட்ட வார்த்தைகளை பேசுவது நாவை பாதுகாத்திரியாங்க. அப்படியான விடைகள் வருகின்ற போது மௌனி ஆசிரியாங்க. கெட்ட விடைகள் வருகின்ற காதை கேட்காத நிலைமை ஆசிரியாங்க. நல்ல விடயங்களை உள்வாங்கக்கூடிய செவிப்புறன் ஆசிரியாகும். உனக்கு பொருத்தமானவர்கள் எங்களை கபூசியாகலாம். யாரும் அவர்ந்த கணக்கில் செஞ்ச அமல்கள், அதிகமாக சிரமப்பட்டு செஞ்ச அமல்கள், இரவு செஞ்ச அமல்களை வீணாக்கிறாரையாகும். நாளை மறுமை நாள் எங்களை வீணாக்களை தந்திரியாகலாம். எங்களை நாவுகளை நீ பாதுகாத்து அமல்களை எங்களுக்கு பாதுகாத்து தந்திரியாகலாம். யாரெல்லாம் வந்திருக்கிற அரசியல்வாதிகள் மூலமாக நாட்டுக்கு, இந்த சமூகத்துக்கு, எல்லா மக்களுக்கு நல்லது நடக்க நீ அனுகூலப்படுவாயா.